அகாடமி. இது காவலர் மற்றும் இராணுவ பயிற்சி மையம். சரி, ஃபாரஸ்ட் சீக்ரெட் அப்படின்ற பேரில் நம்ம ஃபாரஸ்ட் கார்டுக்கான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். டெய்லி நம்ம என்ன பார்க்குறோம்னா 20 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம ஜிகே போஸ்ட் பேஸில் பார்க்குறோம். சரி, இன்றைக்கி வாங்க இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். சரிங்களா? வாங்க கிளாஸ் பார்ப்போம். ஓகே, பாருங்க. இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் பற்றி கூறும் அட்டவணை. சரி, இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் பற்றி கூறும் அட்டவணை. இப்போ இது பாலிட்டிக்ஸில் இப்போ பார்ட்டியில் பார்க்க குடிமையில் பார்க்குறோம். அட்டவணை எத்தனை, பகுதிகள் எத்தனை, அப்புறம் சட்டப்பிரிவு எத்தனை அப்படின்றதே நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். சரிங்களா? ஸோ அட்டவணை நம்மளது 1950 தானே முதல்ல அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வந்துச்சு. அப்போ நடைமுறைக்கு வரும்போது எத்தனை அட்டவணை இருந்துச்சு, அதுக்கப்புறம் எத்தனை அட்டவணை அப்படின்றத பார்க்குறோம். சரி, இப்போ தற்போது எத்தனை அட்டவணை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 12 அட்டவணை இருக்குது. பகுதி பார்த்தீங்கன்னா 25 பகுதிகள் இருக்குது. சட்டப்பிரிவு வரும்பொழுது 395 இருந்துச்சு. 395 பகுதி 22 இருந்துச்சு. 305 இப்போ 448க்கு மேலே போயாச்சு. சரிங்களா? ஸோ அட்டவணை எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 8 அட்டவணைகள் இருந்துச்சு. இப்போது 12 அட்டவணைகள்லாம் மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ ஆரம்பத்தில் 1950 8 அட்டவணை, 22 பகுதி, சட்டப்பிரிவு 395 இருந்துச்சு. இப்பொழுது என்ன ஆகுது? 12 அட்டவணைகள் இருந்துச்சு. பகுதி 25 ஆயிடுச்சு. சட்டப்பிரிவு 448க்கு மேலே போயாச்சு. சரி, பாருங்கள். இப்போ அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் பற்றி கூறும் அட்டவணை எத்தனாவது அட்டவணைனா 8வது அட்டவணையில் தான் மொழிகளை கொண்டு போய் வச்சுருக்கோம். சரிங்களா? அப்போ 8வது அட்டவணையில் மொழிகள் இருக்குது. பகுதி பார்த்தீங்கன்னா 718 அப்படின்னு ஆரம்பிச்சுன்னா அப்போ பகுதி எத்தனாவது பகுதியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொழிகள் 17. அப்போ 8வது அட்டவணை 718 17வது பகுதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் பற்றி கூறும் அட்டவணை என்ன அப்படின்னு கேட்டால் அட்டவணை 8 பகுதி 17. சரிங்களா? சரி, மொத்தம் எத்தனை மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற கேள்வியும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். மொத்தம் 22 மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன. மொத்தம் எத்தனை மொழிகள்? 22 மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன. சார், அடுத்து பாருங்க, பொறுத்துக பார்க்கலாம். இது செவ்வியல் நடனம் சொல்கிறோம் இல்லையா, கிளாசிக்கல் டான்ஸ். அந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்குமான கிளாசிக்கல் டான்ஸ் எல்லாம் இங்கே பார்த்துக்கோங்க. நம்ம வீடியோஸ்லேயுமே எஸ்எஸ்சி ஜிடிக்கு மேடம் ஸ்டாட்டிக் ஜிகேலாம் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். ஒவ்வொரு மாநிலத்துக்குமான செவ்வியல் நடனம், அதாவது கிளாசிக்கல் டான்ஸ், ஃபோக் டான்ஸ் சொல்லப்படக்கூடிய நாட்டுப்புற நடனங்களை பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் இருக்குது, போய் பார்க்கணும். சரிங்களா? அப்போ அஸ்ஸாமோட செவ்வியல் நடனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சத்ரியம். சரி, அஸ்ஸாமோடது செவ்வியல் நடனம் சத்ரியம். முதல் இருக்குது 3 இருக்குது. ரைட். அடுத்து ஆந்திராவோடது நமக்கு நல்லாவே தெரியும். ஆந்திராவுக்கு குச்சிப்புடி. அப்போ 2க்கு 1 எங்கே இருக்குது? 2 இடத்துல இருக்குது. ரைட். கர்நாடகாவுக்கு யக்ஷகானம். சரியா? கர்நாடகாவோட செவ்வியல் நடனம் என்னது? யக்ஷகம் 4. இப்போ இங்கே மட்டும்தான் இருக்குது. கேரளாவுக்கு கதகளி நமக்கு தெரியும். இப்போ ஆப்ஷன் பிங்கிறது தான் சரியான ஆன்சர். சரிங்களா? அப்போது இது மாதிரி செவ்வியல் நடனங்கள், நாட்டுப்புற நடனங்களையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து பாருங்க, பின்வருவனவற்றில் ராஜஸ்தானில் ஆடப்படும் நாட்டுப்புற நடனம். நாட்டுப்புற நடனம்னா பார்த்தோம்னா இது ஃபோக் டான்ஸ். சரியா? ஃபோக் டான்ஸ். செவ்வியல் நடனம் என்ன சொன்னோம்? கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ராஜஸ்தானில் ஆடப்படக்கூடிய நாட்டுப்புற நடனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூமர், இன்னொன்று கல்வேலியாக 2 இருக்கும். சரியா? கூமர், கல்வேலியா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ரைட்டு. இது ராஜஸ்தானில் ஆடப்படக்கூடியது கூமர். சரி, ராசலீலா எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். ஸோ ராஜஸ்தானில் ஆடக்கூடிய ஒரு நாட்டுப்புற நடனம்னு பார்த்தீங்கன்னா ராசலீலா. இது எப்படி ஞாபகம் இருக்கேன்? ராசாவும் லீலாவும் லவ் பண்ணுறாங்க அப்படின்னா இது லவ்வர்ஸ் எப்பவுமே ரத்த சரித்திரத்தெலாம் போய் முடியுதுன்னா உதிரம்னாலும் குருதி ரத்தம்லாம். சரியா? அப்போ உதிரம் உத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ராசாவும் லீலாவும் லவ் பண்ணுறாங்கன்னா அது ரத்த காயத்தில் தான் போய் முடியுன்ற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ உத்தரப்பிரதேசம் உதிரம்னா குருதி ரத்தம் தெரியும். சரி, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ சோழி அப்படின்னா என்னது? காண்டான்னா சோழியை முடிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா? சும்மா ஒரு என்ன ஷார்ட் கட் தான் சொல்லுவேன். காண்டான்னா சோழியாக முடிச்சிடுவாங்க. அப்போ என்ன காண்டு? உத்தரகாண்டா ஜார்க்கண்டான்னு தெரியும். இது உத்தரகாண்ட் மாநிலத்தோட நாட்டுப்புற நடனங்கள் உத்தரகாண்ட். அப்போ காண்டான்னா சோழியை முடிச்சிடுவான் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பஞ்சாபில் ஆடக்கூடியது தான் பாங்க்ரா. சரிங்களா? பஞ்சாபில் ஆடக்கூடிய நாட்டுப்புற நடனம் பாங்க்ரா. சரி, அப்போ ராஜஸ்தானில் என்னது? கூமர், கல்வேலியா, இது எல்லாமே ராஜஸ்தான். அடுத்து பாருங்க, இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இனங்களின் அருங்காட்சியகம், பல்வேறு இனங்கள் ஒற்றுமையாக வாழக்கூடிய அந்த ஒரு நாடு தான் இந்தியா. அந்த இனங்களின் அருங்காட்சியகம் யார் போகிறாங்க பார்த்தீங்கன்னா B.S. ஸ்மித் அப்படிங்கிறது தான் வருவார். அடுத்து பாருங்க, 2018 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் அதிக பாலின வீதம் கொண்ட மாவட்டம் எது? சரி, அதிக பாலின வீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி தான் அதிக பாலின வீதம் கொண்ட மாவட்டம். சரி, கன்னியாகுமரி அதிக எழுத்தறிவு கொண்ட மாவட்டம், திண்டுக்கல் கிடையாது. தருமபுரி அதிக காடுகள் கொண்ட மாவட்டம். சரியா, அதிக காடுகள், அதே மாதிரி குறைந்த காடுகள். ஸோ அப்போ என்ன சொல்கிறோம், அதிக பாலின வீதம் நீலகிரி, கன்னியாகுமரி வந்து அதிக எழுத்தறிவு, திண்டுக்கல் தருமபுரி அதிக காடுகள் கொண்ட மாவட்டம். அதையுமே நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். பாருங்க, அரசியல் அமைப்பின் எந்த பிரிவின் கீழ் எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக பாகுபாடு காட்டக்கூடாது என கூறுகிறது? சரி, பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 14 என்ன சொல்லுது? சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லுது. சரியா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லுது. பாகுபாடு எதிர்ப்படி காட்டக்கூடாது அப்படின்னா விதி 15 என்ன சொல்லுது? ஜாதி, மதம், இனம், பாலினம் சார்ந்தோ எந்த ஒரு குடிமகனுக்கும் நம்ம என்ன சொல்லக்கூடாது? பாகுபாடு காட்டக்கூடாது. அப்போ என்னது? ஜாதி, இனம், மதம், அப்புறம் என்னது? பாலினம், இன்னொன்று இருக்கும், அது பாருங்க. சாதி, இனம், மதம், பாலினம், இந்த மாதிரி 5 விதமான கருத்துக்கள் வச்சு நம்ம பாகுபாடு காட்டக்கூடாது. எந்த ஒரு குடிமகனுக்கும் பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய பகுதி விதி 15. சரி, விதி 17 தீண்டாமை ஒழிப்பை பற்றி சொல்லக்கூடியது. விதி 16 வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு. சரியா, அரசு வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு சொல்றது. சம வாய்ப்பு, சரியா, வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு தான் விதி 16. இது சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இது விதி 14 சட்டத்தின் முன் சமம், அனைவரும் சமம் சொல்றாங்க. இது 17 தீண்டாமை ஒழிப்பை பற்றி சொல்லக்கூடியது. சரிங்களா, ஸோ ஒவ்வொரு சட்டப்பிரிவுகளை பற்றி எப்படியும் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். குறைந்தபட்சம் 51A வரைக்கும் படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமாக தேர்தல் ஆணையம், பொது தேர்வாணையங்கள், இந்த மாதிரியான இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர், முதலமைச்சர், இங்கே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட சட்டப்பிரிவுகளையும் நம்ம முக்கியமாக தெரிஞ்சு தான் வச்சுக்கணும். சரிங்களா, அதெல்லாம் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்க்கலாம், இந்தியாவில் எந்த வீரருக்கு முதல் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வநாதன் ஆனந்துக்கு தான் முதல் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது வழங்கப்பட்டது. சரி, அடுத்து பாருங்க, இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? சரி, இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிங்காலி வெங்கையா அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஸோ அப்போ உதயகுமார் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய நாணயம் இருக்கு இல்லையா, இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, தேவநாகரி சிம்பிளில் ரூபாய் நாணயத்தில் அந்த சிம்பிளை வடிவமைச்சது தான் டி. உதயகுமாரோட எண்ணு கொடுக்குறாங்க. சரி, ஓகே. பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேசிய பாடல் வந்தே மாதரம் இருக்கு இல்லையா, தேசிய பாடலை எழுதினவர் யாருன்னா பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. ரவீந்திரநாத் தாகூர் என்ன தேசிய கீதம் என்ன? ஜனகண மன. சரியா, ஜனகண மன தான் தேசிய கீதம். தேசிய பாடல் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம். சரிங்களா, அப்போ இது தேசிய பாடலை எழுதியவர் யாருன்னா பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. ஜனகண மனன்றது தேசிய கீதம், அதை எழுதியவர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். அப்போ தேசிய கொடியை வடிவமைத்தது யாருன்னா பிங்காலி வெங்கையா தான் சரியான ஆன்சர். உதயகுமார் இந்திய நாணய சின்னத்தை வடிவமைத்தவர். அடுத்து பாருங்க, பொருட்களை பார்க்குறோம். நம்ம தேசிய சின்னங்களாக இருக்கு இல்லையா, அது எந்தெந்த ஆண்டுகள் தேசிய சின்னங்களாக அறிவிக்கப்பட்டன அப்படின்னு பார்க்குறோம். மயில் எப்பொழுது தேசிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது, தேசிய பறவையாக அப்படின்னா 1963. ஸோ 1க்கு 2 எங்கே இருக்குன்னு பாருங்க, இது 2 இடத்துல இருக்குது. அடுத்து புலி தேசிய விலங்காக எப்பொழுது அறிவிக்கப்படுகிறான்னு பார்த்தீங்கன்னா 1974. புலி தேசிய விலங்கு, மயில் தேசிய பறவை. சரிங்களா, அப்போ 1901 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஒன்று. ரைட், அடுத்தது பார்ப்போம். ஆற்று ஓங்கில் டால்ஃபின் இருக்கு இல்லையா, அந்த ஆற்று ஓங்கில் எப்பொழுது நீர்வாழ் உயிரினங்கள் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா 2010 பார்க்குறோம். லாக்டோபேசில் தேசிய நுண்ணுயிரி லாக்டோபேசில் அப்படின்னா டெல்புரிக்கன்னு சொல்லுவாங்க 2012. அதை பாருங்கள் 4 ஆப்ஷன் டிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஸோ இந்த தேசிய சின்னங்கள்லாம் எப்பொழுது அறிவிக்கப்பட்டன தேசிய சின்னங்களா அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுங்க. இது நம்ம பின்னாடி வீடியோஸ் போடல. இப்போ முக்கியமான கொஸ்டின்ஸாக பார்த்துட்டு வரலாம்.
7 பேர் கொண்ட அரசமைப்பு சட்ட வரைவு குழு. சரி, அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா B.R. அம்பேத்கர் தான் அந்த அரசமைப்பு சட்ட வரைவு குழுவோட தலைவர். அடுத்து பாருங்க, தவறான கூற்றை தேர்ந்தெடு. சரியா, நமது அரசியலமைப்பு சட்டம் தயாராக எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? 2 ஆண்டுகள் சரிதான், 11 மாதங்கள் சரிதான், 18 நாட்கள் சரிதான், சில இதில் 17 நாட்கள், சில இடத்துல 18 நாட்கள், 18 நாட்கள் சரிதான். சரி, அப்போ கூற்று 1 சரி. அடுத்து பாருங்க, நமது அரசியலமைப்பானது 60 நாடுகளிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது, இது சரிதான். சரியா, சரி, எவ்வளவு செலவாச்சு? 64 லட்சம் செலவாச்சு. அப்போ அரசியலமைப்பு சட்டத்தை தயார் செய்வதற்கு 64 லட்சம் செலவு செஞ்சாங்க அப்படிங்கிறதும் இந்த கூற்றும் சரிதான். அடுத்து பாருங்க, அரசியலமைப்பு நிர்ணய சபை 389 உறுப்பினர்கள் அப்படிங்கிறதும் மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருந்தாங்கன்றாங்க. அதில் பெண்கள் 15 பேர் இருக்கின்றதும் சரி. அப்போ இந்த கூற்றும் சரிதான். சரி, அடுத்து பாருங்க, தற்போது 25 பகுதியில் நம்ம ஏற்கனவே போன கொஸ்டின் சொன்னோம். 25 பகுதியும் சரி, 12 அட்டவணைகள் சரி. ஆனால் விதிகள் 395னா கிடையாது. ஆரம்பத்தில் தான் 395, தற்போது என்னவா இருக்குன்னா 448க்கு மேலே வந்துருச்சு சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் தப்பு. அப்போ நமக்கு தவறான கூற்று என்னது? டி தான் தவறான கூற்று. டி தான் தவறான கூற்று. அடுத்து பார்க்கலாம், பின்வருவனவற்றில் யார் அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் உறுப்பினர் அல்ல? வரைவு குழுவோட உறுப்பினர் யார் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா K.A. முன்சி உறுப்பினர் தான், அல்லாடி கிருஷ்ணசாமியும் உறுப்பினர் தான், என் மாதவராவும் உறுப்பினர் தான், ஜவஹர்லால் நேரு தான் உறுப்பினர் கிடையாது. உறுப்பினர் அல்ல அப்படிங்கிறாங்களா? யாருன்னா ஜவஹர்லால் நேரு தான் உறுப்பினர் கிடையாது. சரிங்களா? அடுத்து பாருங்க, தவறான இணையை தேர்ந்தெடு. தவறான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லுவாங்க. சரியா, மாநில விலங்கு. சரியா, தமிழ்நாடு மாநிலத்துக்கான மாநில விலங்கு எது? நீலகிரி வரையாடுகிறது சரிதான். நீலகிரி வரையாடுகிறது சரிதான். சரி, பறவை மயிலனா? இது தேசிய பறவை. சரியா, இந்திய தேசிய பறவை என்னது? மயில். அப்போ தமிழ்நாட்டுக்கான பறவை என்னது? மரகத புறா தான் தமிழ்நாட்டுக்கான மாநில பறவை. ஸோ அப்போ இது தவறு. சரி, அப்போ தவறுன்றது தான் இங்கே சரியானது கேட்டிருக்காங்க. ஓகேவா? மலர் செங்காந்தல் மலர்ங்கிறது சரி, மரம் பனை மரம்ங்கிறதும் சரிதான். தவறான இணையது பறவை மரகத புறா கொடுத்துருக்கணும், ஆனால் மயில் கொடுத்தாங்க. ஸோ அதுதான் சரி. அடுத்து பாருங்க, உலக மக்களாட்சி தினம் எப்பொழுது கொண்டாட கேட்குறாங்க. உலக மக்களாட்சி தினம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15 தான் உலக மக்களாட்சி தினம். சரி, அக்டோபர் 2 என்ன? உலக அகிம்சை தினம். அதான் காந்தியடிகளோட பிறந்தநாள் இல்லையா? அந்த பிறந்தநாளை என்ன பண்ணுறாங்க? உலக அகிம்சை தினமாக கொண்டாடப்படுகிறது. சரி, ஏப்ரல் 24 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய ஊராட்சி தினம். சரியா, தேசிய ஊராட்சி தினம். ஏப்ரல் 24 தேசிய ஊராட்சி தினம். சரி, அக்டோபர் 16 என்ன அப்படின்னா உலக உணவு தினம். உலக உணவு தினம். சரி, அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? உலக மக்களாட்சி தினம் எப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15 அப்படின்னா. சரி, இப்போ உலக மக்களாட்சின்றதுக்கும் உலக மக்கள் தொகை தினம் குழப்பிக்க கூடாது. சரி, உலக மக்கள் தொகை தினம். உலக மக்கள் தொகை தினம் எப்படின்னா ஜூலை 11. சரியா, இது கன்ஃபியூஷன். இதே எப்படி யாரும் வச்சுக்கலாம்னா ஆணும் பெண்ணும் ஒருத்தரா இவங்க 7 ஜென்மத்துக்கும் தொடர்ந்து இருக்கணும்னு சொல்லி விருப்பப்படுவாங்க. அப்போ 7ங்கிறது மாதம் 7ஆம் மாதம் என்னது? ஜூலை 11 அப்படின்னா மக்கள் தொகை தினம் மக்களாட்சி ரெண்டையும் குழப்பிக்காதீங்க. சரியா, அடுத்து பார்க்கலாம், உலகிலேயே முதலில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கிய முதலாக எப்போ வழங்குது அப்படின்னு எந்த நாள் வழங்குதுன்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து முதலாக பெண்களுக்கு வாக்குரிமை வழங்குது. எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1893 தான் நியூசிலாந்து முதல்ல பெண்களுக்கு வாக்குரிமையை வழங்குது. சரி, அப்போ அமெரிக்கா எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1920 வழங்குறாங்க. இங்கிலாந்து 1919 வழங்குறாங்க. ஏன்னா இங்கிலாந்து அது மாதிரி இந்தியா பிரிட்டிஷ் காலனிலாம் உண்டாக்குறாங்க. ஸோ இந்தியாவுக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் பொதுத் தேர்தல் 1952. சரிங்களா, முதல் பொதுத் தேர்தல் 1952. ஆனால் பிரிட்டிஷ் இந்தியாவுக்குள்ளேயுமே 1919 தேர்தல் வந்தாச்சு. இந்தியா விடுதலைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வாக்குரிமை முதல் தேர்தலிலேயே வழங்கப்பட்டு விட்டது. சரிங்களா, மக்களாட்சியின் பிறப்பிடம் எது? நமக்கு நல்லாவே தெரியும். மக்களாட்சியின் பிறப்பிடம் கிரேக்கம். சான் மரினோஸ் உலகிலே சிறிய நாடு.
ஐஸ்லாந்து உலகிலேயே மக்கள் அடர்த்தி குறைவாக உள்ள நாடு ஐஸ்லாந்து அப்படின்னு நமக்கு தெரியும். சரிங்களா? அப்போது மக்களாட்சியின் பிறப்பிடம் எது? கிரேக்கம் தான் மக்களாட்சியின் பிறப்பிடம். இந்தியாவின் முதல் மாநகராட்சியாக, சரியா, இந்தியாவின் முதல் மாநகராட்சியாக உருவாக்கப்பட்ட பகுதி, முதல் மாநகராட்சினாலே நமக்கு என்ன சொல்லணும்? சென்னை தான். எப்பொழுது? 1688 முதல் மாநகராட்சியாக உருவாக்கப்படுது. சென்னையே எப்பொழுது வாங்கப்படுதுன்னு தெரியுமா? 1239 தான் பிரான்சிஸ் டே என்பவர் யார்கிட்ட வாங்குறாரு? சென்னப்ப நாயகர்கிட்ட சென்னை குத்தகைக்கு வாங்குறாரு 1639 தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்குள்ளாகவே அது மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்படுகிறாங்க. இந்தியாவின் முதல் மாநகராட்சி எப்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை தான் 1288 உண்டாகும். அதே இல்லை வாலாஜாபேட்டை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாலாஜாபேட்டை தமிழகத்தின் முதல் நகராட்சி. வாலாஜாபேட்டை தமிழகத்தின் முதல் நகராட்சி. சரிங்களா? முதல் நகராட்சி. சரி, அடுத்து பாருங்க, ஊராட்சி ஒன்றியத்தின் நிர்வாக அலுவலர் யார்? ஊராட்சி ஒன்றியத்தின் நிர்வாக அலுவலர் யார் அப்படின்னா BDO அப்படின்னு சொல்லுவோம். பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர். பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்னா வட்டார வளர்ச்சி அலுவலர் தான். சரிங்களா? ஸோ ஊராட்சி ஒன்றியம்னாலே BDO ஞாபகம் வச்சுன்னா அவர் வட்டார வளர்ச்சி அலுவலர். இப்போ செயல் அலுவலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேரூராட்சிக்கான நிர்வாக அலுவலர் தான் யார்? செயல் அலுவலர். இவர் பேரூராட்சி வந்துடுவார். நகராட்சி ஆணையர் வந்து நகராட்சிக்கான நிர்வாகம். இவர் வந்து நகராட்சிக்கு வந்துடுவார். சரியா? ஊராட்சி ஒன்றிய தலைவர் அவர் வந்து அரசியல் தலைவராக வருவார், நிர்வாக தலைவராக வரமாட்டார். சரிங்களா? ஸோ அப்போ நிர்வாக தலைவர், ஊராட்சி ஒன்றியத்தில் நிர்வாக தலைவர் யார் பார்த்தீங்கன்னா வட்டார வளர்ச்சி அலுவலர்னா சரியான விஷயம். பாருங்க, அடுத்த கொஸ்டின் தேசிய ஊராட்சி. நான் போன கொஸ்டின்லேயே பார்த்தோம். தேசிய ஊராட்சி ஏப்ரல் 24 1 நாளைக்கு இருக்குது, 1 4 இருக்குது சார். ஆகிட்டு பாசறைக்கு திரும்புதல். அது என்ன பாசறைக்கு திரும்புதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 26 நம்மளோட குடியரசு தினத்தில் அணிவகுப்புலாம் நடக்கும். ஜனவரி 26 அந்த அணிவகுப்பு முடிந்த முப்படைகளும் அந்த படை வீரர்கள்லாம் எங்கே பண்ணுவாங்க? பாசறைக்கு திரும்புதல் அப்படின்னு ஒரு விழாவை கொண்டாடுவாங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 29. சரி, அடுத்து பாருங்க, 2 ஆப்ஷன் 3 2 இதில் இருக்குது. ரைட்டு. அடுத்து பாருங்க, கிராம சபை கூட்டம். இதில் எது கொண்டாடுறாங்க பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அப்போ கிராம சபை கூட்டம் கூட்டுவாங்க. ஸோ அடுத்து 1 இங்கே இருக்குது, இதுதான். சரி, அரசமைப்பு தினம் நமக்கு நல்லாவே தெரியும். நவம்பர் 26 1949 அரசியலமைப்பானது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம் அரசமைப்பு தினமாகவும் நடைமுறைப்படுத்தப்பட்ட தினம் ஜனவரி 26 1950 குடியரசு தினமாகவும் கொண்டாடுகிறோம். சரி, அந்த டிஃபரன்ஸ் நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். நம்ம பாருங்கள் 4 3 அப்புறம் என்ன 1 2. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். கடைசி கொஸ்டின் பார்க்கலாம். சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை வாதுரைத்தவர் யார்? சட்டத்தின் ஆட்சி அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏவி டைசி அப்படிங்கிறது தான் சட்டத்தின் ஆட்சி என்ற பகுதியை அவர் வாதுரைத்திருப்பார். சரி, இன்றைக்கி நம்ம இம்பார்ட்டன்ட் 20 கொஸ்டின் குடிமையிலிருந்து பார்த்துருக்கோம். நிறைய இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி அப்லோட் ஆகிட்டே இருக்கும் சயின்ஸ்லேயும் சரி. தொடர்ந்து நம்மளோட வீடியோ பாருங்கள். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் தான் நமக்கு முக்கியம். சரிங்களா? தேங்க்யூ.